கடவுளே, உனக்கு என்ன வேணும்? நான் அவர் மேல இவ்ளோ கோவமா இருக்கேன், ஆனா அவரையே என்ன சந்திக்க வைக்கிறீங்க. அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாரு, ஆனா நான் அவரை... மீரா 20 வருஷமா பிரியாவை நல்லபடியா நல்லா பாத்துக்கிட்டு இருக்கா. அவ மேல உயிரிய வச்சிருக்கா. அவ அளவுக்கு இந்த உலகத்துல வேற எந்த அம்மாவும் வச்சிருக்க மாட்டா. நான் என் ஒய்ஃபை பத்தி உங்ககிட்ட சொன்ன இல்லையா? பிரக்யா, நீங்க அவங்கள உயிருக்கு உயிரா காதலிக்கிறீங்க. பிரக்யா எனக்கு கிடைச்சிட்டா. பிராச்சியோட அம்மா பிரக்யா தானே உங்களோட ஒய்ஃப். இருக்கிறதுலே மிகப்பெரிய தப்பு என்னன்னா, நான் அவங்கள மிஸ்ஸஸ் அனுராதான்னு நினைச்சிட்டு இருந்தேன். தேங்க்யூ. ஓ காட், இப்போ பிரக்யா நீ எதுக்காக மெஹராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்பாங்களே, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க எனக்காக என்னெல்லாம் பண்ணீங்களோ அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த வார்த்தை மட்டும் தான் தெரியும். தேங்க்யூ. நீங்க வந்த ரியாவை ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து பார்த்திருந்திருக்கீங்க. அவளை நல்லா வளர்த்திருக்கீங்க. ரியா என்கிட்ட சொன்னா, நீங்க தான் அவளை சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து அவளை வளர்த்தீங்களா? அம்மா இல்லைங்கிற குறை தெரியாம நீங்க அவளை வளர்த்தீங்களா? அதனால உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க என் மேல கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த கோவத்தை எப்படி போக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை என்னோட உதவி எப்பயாவது தேவைப்பட்டதுன்னா நீங்க தாராளமா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எனக்கு உங்களுக்கு உதவி பண்றதுல ரொம்ப சந்தோஷம். இங்க பாரு, மீரா இருக்காளே, அவ தனு மாதிரி கிடையாது. ஷீ இஸ் ஸ்வீட், ஷீ இஸ் நைஸ். ப்ளீஸ் அதனால அவளை தனுவோட கம்பேர் பண்ணாத. மீரா 20 வருஷமா ரியா கூட இருந்து அவளை நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா. ரியா மேல உயிரிய வச்சிருக்கா. அவ அளவுக்கு உலகத்துல எந்த அம்மாவும் அன்பு வச்சிருக்க மாட்டாங்க. என்ன மாதிரி உனக்கு ஆகணும்னு ஆசை இல்லையா? அதனால வார்த்தை எப்படி மாத்தி பேசணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். சரி, நீங்க எல்லாரும் வெளியே போங்க. மற்ற வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். இங்க பாருங்க, ஷேட் உங்க எல்லாரையுமே போக சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன், கிளம்புங்க. சீக்கிரம் போங்க. சரி சரி போலாம். அட, அந்த 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள நெக்லஸ் எங்கய்யா? அட சாவி, என்னாச்சு? நான் சாவி இந்த ட்ரால தான் வச்சேன். இப்ப இங்க இல்லையே. சரியா தேடி பாடுறா. இது நேராயிட்டு இருக்கோம். இங்க பாரு, இங்க இருக்கிற மொத்த பொருளையும் நம்ம கொள்ளடிச்சுன்னு வையே, அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில திருட வேண்டிய அவசியமே இருக்காது, தெரிஞ்சுக்க. அப்ப நம்ம நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடலாங்கிற. உட்கார்ந்து மட்டும் இல்லடா, நம்ம மொத்த பரம்பரையுமே படுத்துக்கிட்டு சாப்பிடலாம். அவ்வளவு காஸ்ட்லியானது. வாங்க வாங்க. இவங்க நம்ம ஆளுங்க தான். இவங்க கேட்கிற பொருளை இவங்க கிட்ட கொடுத்துருங்க. பாரா, சரி, அட்டாக் பண்ண தயாரா இருங்க. அட 2 நிமிஷம் இருப்பா. முதல்ல அந்த 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள நெக்லஸ் இருக்குல்ல, அந்த சாவியை நம்ம தேடணும். இங்க இருக்கிறது பூராமே எல்லாம் லேட்டஸ்டான ஐட்டம். இவங்க எல்லா ஐட்டத்தையும் உங்களுக்கு காட்டுவாங்க. சார், நீங்க உட்காருங்க. இவங்க எல்லாத்தையும் காட்டுவாங்க. நீ முதல்ல நெக்லஸ் எடு சேட்டு, அப்புறம் நான் என் கண்ணை வெளியே எடுக்கிறேன். இங்க பாருங்க சார், இது கண்டிப்பா மேடம்க்கு பிடிக்கும். இதை வாங்கிக்கங்க. கடிகா, மேடமை கூட்டிட்டு வாங்க. அவங்களே அவங்க நெக்லஸ வந்து செலக்ட் பண்ணட்டும். ஷூர் சார். போங்க சார். ஷாப்பிங் எப்படி போயிட்டு இருக்கு? கண்டிப்பா கிரேட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷாப் ஓனர் கிட்ட சொல்லி அண்ணனை பர்சனலா அட்டெண்ட் பண்ண சொல்லிருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கு இல்லையா? இது அண்ணனோட கல்யாணமாச்சே. நீ தான் அவரோட பெஸ்ட் பார்ட்னர் மீரா. இப்ப அந்த பிரக்யா நம்மனை விட்டு இந்த வீட்டை விட்டோம் தூரமா இருப்பா. ஆலியா, பிரக்யா இப்ப இந்த ஷோரூம்ல தான் இருக்காங்க. பிரக்யா ஷோரூம்ல இருக்காளா? மிஸ்டர் மெஹ்ராவை நான் கல்யாணம் பண்றது சரி வராது.
உனக்கு எதுக்கு அந்த மாதிரி தோணுது? எனக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுது. இப்போ எந்த விஷயத்தை நினைச்சு நீ கில்ட்டியா ஃபீல் பண்ற? ஆலியா, பிரக்யா ரொம்ப நல்லவங்க. ரியாவை நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு என்கிட்ட தேங்க்ஸ் சொன்னாங்க. அம்மாவா பாத்துக்கிட்டேன்னா அதுக்கும் தேங்க்ஸ் சொன்னாங்க. எனக்கு என்னமோ அவங்க புருஷனை அவங்க கிட்ட இருந்து நான் பறிச்சுக்கிற மாதிரி தோணுது. பறிச்சுக்கிட்டது அந்த பிரக்யா தான். அண்ணன் கிட்ட இருந்து சந்தோஷத்தையும் பொண்ணுங்களையும். அவ நல்லவ கிடையாது, நீதான் நல்லவ மீரா. பிரக்யா கொடுக்க முடியாததை உன்னால கொடுக்க முடியும் மீரா. ஹாப்பினஸ், கம்பானியன்ஷிப். அவ நல்லவ மாதிரி நடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா. she only knows how to manipulate. அவ ரியாவை எப்படி ஜெயிலுக்கு அனுப்பினான்னு நீ தான் பார்த்த இல்ல மீரா. அவ லைஃபையே ஸ்பாயில் பண்ண அவ முயற்சி பண்ணலையா? நீ அந்த பிரக்யாவுக்கும் அண்ணனுக்கும் நடுவுல வரதா நீ நினைச்சேன்னா நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. ரியா மேல உண்மையான அன்பு இருந்தா அண்ணனை நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்ப. ஒருவேளை இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லன்னா நீ என்கிட்ட நேரடியா சொல்லலாம் இஷ்டம் இல்லன்னு. நான் மிஸ்டர் மெஹ்ராவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஏன்னா நான் அவரை காதலிக்கிற. நீ அவரை காதலிக்கிறது உண்மைனா போய் அண்ணன் கூட இரு. இல்லனா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி பிரக்யா அண்ணன் கிட்ட போவா, இந்த கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்துவா. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருக்காரு, இப்பதான் அவருக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கு மீரா. நீ தான் பார்த்தேல, உனக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல. பி சேவ் ஹிம். சரி, நான் மிஸ்டர் மெஹ்ரா கூட தான் இருக்க போறேன். நான் பிரக்யா கிட்ட ஒண்ணு கேட்டே ஆகணும். இந்த கல்யாணத்துல அவங்களுக்கு எந்தவித அப்ஜெக்ஷனும் இல்லையான்னு கேட்கணும். டசன்ட் மேட்டர் இருந்தாலும் ஒரு தடவை நான் கேட்டுதான் ஆகணும். நிஜமாவே பிரக்யாக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லையா, எதிர்ப்பும் இல்லையா? ஒருவேளை இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா நான் பெரிய பிரச்சனையில சிக்கிருவேன். நீ ரொம்ப நல்லவளா இருக்க, அதனால நான் உன்னை ரொம்ப டெலிகேட்டடா ஹேண்டில் பண்ணி ஆகணும். அப்புறம் உன் மேல ஒரு கண்ணை வைக்கணும். அப்பதான் நீ அந்த பிரக்யாவோட எமோஷனல்ல மாட்டி தப்பு பண்ணிடக்கூடாது. வாவ், this is just beautiful. ஆனா இது வந்து ஜென்ஸுக்காக மேம். I know. Actually நான் இதை எனக்காக ஒண்ணு வாங்கிக்கல, இதை என் வருங்கால ஹஸ்பண்ட்காக வாங்க போறேன். வாவ் மேம், குட் சாய்ஸ். Oh, I always have good choice. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இதை எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே? ஓகே மேம். Thank you. நீ மட்டும் அம்மா கூட இருந்திருந்தா 20 வருஷத்துல ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. உன் விதியில இல்லாதது ஏன் விதியில இருந்திருக்கு. அதனாலதான் அம்மா வீட்டை விட்டு போகும்போது உன்னை சூஸ் பண்ணாம என்ன சூஸ் பண்ணாங்க. பிராச்சி, இரு நான் வரேன். சானா எங்க போற? கண்டிப்பா அம்மாவுக்கு செலவு வைக்காம இவ விட மாட்டா. என்னாச்சு? எதுவும் பேசாம நீ பாட்டு போற? பிராச்சி இருந்தா ஏதாவது சொல்லிருப்பல. சித்தியா இருந்தா கொஞ்சம் பேசிருப்ப. என்ன பார்த்த உடனே பயந்துட்டியா? நானா பயந்துட்டேனா? ஓ ப்ளீஸ், நீலாம் என் லெவல்கே இல்ல. So mind your own way. ஓ ஹலோ, முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. நீ ஏன் அப்படி பண்ண? நான் என்ன பண்ண? முதல்ல என் சித்தி மேல ரொம்ப அன்பு வச்சிருந்த. பிராச்சியோட அம்மா she is the best. எனக்கு அவங்கள மாதிரி ஒரு அம்மா தேவைன்னு. ஆனா உனக்கு எப்போ உண்மை தெரிஞ்சதோ அதுக்கப்புறமா நீ எப்படி வெளியாள் கிட்ட நடந்துப்பியோ அப்படி அவங்க கிட்ட நடந்துக்கிற. உனக்கு தெரியுமா அன்னைக்கு ராத்திரி சித்தி எவ்வளவு அழுதாங்கன்னு? உனக்கு மூளை இல்லைன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு மனசு கூட இல்லையா? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், இதுல மூக்கு நுழைக்காது. ஓகேவா? ஹே லிசன், முதல்ல நான் சொல்றத நீ கேளு. இல்ல உன்கிட்ட எல்லாம் நான் இங்க இல்ல, என் ஊர்ல பேசுறதும் உனக்கு புரியும். இன்னொரு தடவை நீ என் சித்திய அழ வச்சேன்னு வை, உன் வீட்டுக்குள்ள புகுந்து உன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். இங்கிலீஷ் இல்ல தமிழ் கூட பேச முடியாது, புரிஞ்சுதா? லிசன் டு மீ, ஓகே? இந்த விஷயம் இருக்குல்ல, இது எனக்கும் பிராச்சிக்கும் பிராச்சியோட அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நீ யாரு? நான் யாரா வேணா இருந்துட்டு போறேன். நீ வெறும் பேருக்கு தான் பொண்ணு. நீ அது கூட இல்ல. ஐ நோ எவ்ரிதிங், ஓகே? நீ ரியல் மாமோட ரியல் பொண்ணு கிடையாது, கரெக்டா? ஐ மீன் பிராச்சியோட அம்மாவுக்கு நீ எங்கேயோ ரோட்ல கிடைச்சிருக்க, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சுட்டாங்க, அப்படிதானே? அதுவும் இல்லாம உன்னை சித்தின்னு கூப்பிட்டு விட்டுட்டாங்க. அதுவும் பாவப்பட்டு. பிராச்சின்னா நாங்க தான் மெஹ்ரா சிஸ்டர்ஸ். ஹூ ஆர் யூ? நீ யாரு? நீ எங்க உறவு ஆகவே முடியாது, புரியுதா? சஹானா என் அம்மாவை சித்தின்னு கூப்பிடுறா. சித்தியோட அர்த்தம் தெரியுமா உனக்கு? உனக்கு தெரியாது. சித்தியோட அர்த்தம் என்ன தெரியுமா? அம்மா மாதிரி. அப்படின்னா என்ன ஆகுது? சஹானா என்னோட தங்கச்சி. சில உறவுகள் பேரளவுல மட்டும்தான் இருக்கும். சில உறவுகளை என்ன பேர் சொல்லி வேணாலும் நம்ம சொல்லலாம், அது தொடர்ந்து கூட வரும். சஹானாவை தன் பொண்ணா அம்மா நினைக்கிறாங்க. அதே மாதிரி சஹானாவும் ஒரு பொண்ணா தன்னோட கடமையை செய்யறா. அம்மாவோட சந்தோஷத்துல அவ சந்தோஷத்தை தேடுறா. அம்மாவுக்கு ஒரு சின்ன வலி வந்தாலும் இவ துடிச்சு போயிடுவா. அதனால சஹானா உன்ன அக்காவா ஏத்துக்கணும்னு நினைக்கிறான்னு தப்பு கணக்கு போடாத. அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி பொண்ணு கிட்ட இருந்து நான் எப்பவும் விலகிதான் இருப்பேன். யூ நோ வாட்? உங்க உறவை நீங்க உங்களோடவே வச்சுக்கோங்க. நேரம் வரும்போது உறவுனா என்னங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட்
வெயிட் அண்ட் வாட்ச். எல்லாம் முடிஞ்சது. சூப்பரா இருக்கு. ஆனா இப்போ டீ டைம் வந்துருச்சு இல்லையா? நீ ஒரு வேலை பண்ணு. நீ என்ன பண்றனா, எனக்கு ரொம்ப சுட சுட இஞ்சி போட்ட டீ கொண்டு வா. என்ன, நீ குடிக்கிறியா? ஓகே மேம். போ. என்ன நீங்க பண்றீங்க? கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சீங்க, இப்ப டீ கேக்குறீங்க. இது என்ன வீடா? சரிதம்மா, நாம இங்க இருந்து போலாம். எனக்கு என்னவோ இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்ல. உனக்கு பிடிக்கல, ஆனா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடடா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் என்ன சுத்தி என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் சஹானா தான். எப்படி? அவ தான் சொன்னா, ஷாப்பிங் பண்றதுக்கு நம்ம கிட்ட பணம் இல்லனா கூட பரவாயில்லையா, ஆனா வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும்னு சொன்னா நாங்க அதை பயன்படுத்திக்கிட்டோம். இப்ப நீயே பாத்தியா இவங்க எல்லாரும். இத பத்தி நம்ம பொறுமையா வீட்டுக்கு போய் பேசலாம். இங்க இருந்தது போதும், வாங்க நம்ம போலாம். ஒரு மாதிரியா இருக்கா? அப்போ பின்னாடி போய் உட்காரு. நான் எப்படி ஷாப்பிங் பண்றேன் நீயே பாரு. அசந்து போயிடுவ. ஓ சரிதாம்மா, இங்க நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. நான் டீ சொன்னேனே, என்னாச்சு? நீங்க இருக்கீங்களே. இதோ வருது மேம். அதுக்குள்ள இது பாருங்க. கொடுங்க. நீயும் ட்ரை பண்ணு. நான் ட்ரை பண்ண மாட்டேன். சரி, நான் ட்ரை பண்றேன். மேம், ப்ளீஸ் என் கூட கொஞ்சம் வரீங்களா? எங்க? வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ப்ளீஸ் மேம். நான் தான் சொல்லிட்டேனே, எனக்கு வாங்குறதுக்கு எதுவும் இஷ்டம் இல்லைன்னு. மிஸ்டர் மெஹராவை நீங்க பாத்தீங்களா? எஸ் மேம், அவர் ஆன்டிக் ஜுவல்லரி செக்ஷன்ல இருக்காரு. அது மேல இருக்கா? எஸ் மேம். தேங்க் யூ so மச். மேம், நீங்க இப்ப என் கூட வரலனா என்னோட வேலை போயிடும். ப்ளீஸ் வாங்க மேம். சரி, நான் வரேன். நான் போயிட்டு வந்துடுறேன். சரிதாம்மா. Are you okay? ஓகே. என்ன சொல்றீங்க? ஏன் ஒருத்தினால உங்களுக்கு வேலை போகுமா? நான் ஒரு கஸ்டமர் தானே. நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான கஸ்டமர் மேடம். அட, என்னாச்சு? இவங்களுக்கு மயக்கம் வருது. ரமேஷ், ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வா. வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க மேடம். உட்காருங்க மேம். கடிகா, இந்த நெக்லஸ் மேடம் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லு. அப்புறம் இந்த ரிங்க சார் செலக்ட் பண்ணாரு. இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மேடம். ஓகே சார். சார், என்ன எந்த ரிங்? என்ன? எக்ஸ்கியூஸ் மீ. இவரு என்ன சொல்றாரு? சொல்லுங்க சேட். டோனி, மிஸ்டர் மேகரா எங்க இருக்காரு? அவர் வந்துருவாரு. என்னன்னா அந்த இடத்துல நெட்வொர்க் கிடைக்கலையா, அதனால நெட்வொர்க் கிடைக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கேன். மேம், இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். இதெல்லாம் வாங்க எனக்கு இஷ்டம் இல்ல. நான் ஏன் ட்ரை பண்ணணும்? நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கிப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. நான் தான் வேணான்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன்? ட்ரை பண்ணுங்க மேடம். இல்லனா இந்த 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைக்கு நான் வேற யாராவது தேட வேண்டி இருக்கும். மேம் ப்ளீஸ். ஒருவேளை நான் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பிடிக்கலன்னா அப்ப வாங்க வேண்டாம். சரி. சார். என்ன விஷயம் சொல்லுங்க. முடிஞ்சதா? சார், உங்க வைஃப் பிரக்யா. பாத்தீங்களா உங்க வைஃப? இந்த நெக்லஸ்ல எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு. ரொம்ப அழகா இருக்கா. பிரக்யா, நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா சார்? ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. எங்க அப்பா கட்டிக்க போற பொண்ணு இவங்க தான். நெக்லஸ் போட்டிருக்காங்கல்ல, அவங்க இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. ஆண்டி, பொறிச்சுக்கிற பழக்கம் எப்போ உங்களை விட்டு போகாதுல்ல? முதல்ல பிராச்சி என்கிட்ட இருந்து எங்க அப்பா பறிச்சுக்க பார்த்தா, இப்ப நீங்க பறிச்சுக்க பாக்குறீங்களா? இல்ல டாட், இவங்களால தாங்க முடியல. பிரியா, எனக்கு புது மோம் வருது, இவங்களுக்கு பிடிக்கல.
ரியா ரியா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. அவ போட்டு விடு, இட்ஸ் ஓகே, விடு. உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறணும்னா தாராளமா முன்னேறுங்க. நான் உங்க பொண்டாட்டி இல்ல, ஆனா நான் அவளுக்கு அம்மா. ஒரு அம்மாவும் பொண்ணும் சந்திக்கிறத உங்களால தடுக்க முடியாது. உங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, கையை விடுங்க. அப்படின்னா சார் உங்க பின்னாடி நின்றவங்க தான் உங்களுடைய ஒய்ஃபா? காமெடி பண்றீங்களா? ஏன் இப்படி? எங்க மிஸ்டேக் தான் சார். சாரி மேம், இந்த நெக்லஸும் ரிங்கும் மெஹரா சார் அவர் ஒய்ஃப்காக வாங்கினது. நீங்க வேண்டான்னு தான் சொன்னீங்க, பட் நான் தான் உங்களுக்கு வலுக்கட்டாயமா போட்டு விட்டுட்டேன். மேம் பார்த்து ஏதாவது ஆயிட போகுது. நீங்க கொஞ்சம் வாய மூடுறீங்களா? நான் எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு. சாரி மேம். இங்க பாருங்க, இனிமே உங்க ஷோரூம்க்கு நான் வரவே மாட்டேன். ஏய் டோனி, அந்த 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகை இருக்கு இல்லையா, சாரோட ஒய்ஃப் கிட்ட, அதாவது எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட இருக்கு. அவங்களை கொஞ்சம் பத்திரமா கவனிச்சுக்க. அச்சோ, தேவையில்லாத குழப்பத்தினால இப்ப அவர் வாங்க மாட்டேங்கிறாரு. என்னுடைய மொத்த சேல் இப்ப வீணா போச்சு. இந்த சாவி வாங்கிக்கோ. அந்த நகையை பத்திரமா எடுத்து வச்சிரு, சரியா? ஆச்சரியமா இருக்கு. ஆலியா ஆண்டி என்ன வர சொல்லிட்டு அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. சரி, வெயிட் பண்ணலாம். ரன்பீர், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நான் பிராச்சிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு பிராச்சிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருமே. நான் உடனே இந்த விஷயத்த நான் பிராச்சிக்கிட்ட சொல்லியே ஆகணும். என்னால இதை மறைக்க முடியாது. பிராச்சிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். ரன்பீர், என்ன பண்றது? பிராச்சிக்கு ஃபோன் பண்ணிட வேண்டியதுதான். இல்ல போன்ல என்னால ஒழுங்கா சொல்ல முடியாம போயிடுச்சுன்னா நான் மெசேஜ் பண்ணிடுறேன். கேன் வி மீட்? இல்ல ஒருவேளை மீட் பண்ணிட்டு என்னால எதுவுமே சொல்ல முடியலனா கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். ஐ ஹாவ் டு டெல் ஹர். அவகிட்ட நான் சொல்லிதான் ஆகணும். பிராச்சிக்கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிதான் ஆகணும். இதுக்கு மேல என்னால மறைச்சு வைக்க முடியாது. என்ன பண்ணலாம்? அண்ணே, முடிஞ்சது, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு குழம்பிடுச்சா என்ன? இன்னும் அந்த 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகை கிடைக்கவே இல்ல. இப்ப நம்ம அங்க போறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஒரு வேளை மாட்டிக்கிட்டோன்னு வையே. நான் பையர்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். நீ நல்லா யோசிச்சு பாரு. அந்த நெக்லஸ் நம்ம கைக்கு கிடைச்சா 50 கோடி ரூபாய் கிடைக்கும். என்ன ஆனாலும் சரி, அந்த நகை எனக்கு வேணும். கரெக்ட்ண்ணே, நாம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த நெக்லஸ் வச்சிருக்க லேடியை நம்ம தேடுவோம். புரிஞ்சுதா? வாங்க சீக்கிரமா. அப்புறம் ஒரு நிமிஷம், ஒருவேளை அந்த நகை அவ குடுக்கலனா அவ கழுத்தை அறுத்துருங்க. அவ பேர் என்ன? பிரக்யா. மிஸ்டர் மெஹ்ரா இருக்கார்ல, அவர் இந்த பேர் சொல்லி தான் கூப்பிட்டாரு. வா போலாம். சீக்கிரம் பின்னாடி வைங்க. சரி வா நீங்களும் வாங்க. எது கதவு சாத்துறீங்க? நான் இப்ப போய் ஆகணும். எனக்கு வழி விடுங்க. என்ன பேசணும்? நான் பேசணும்ங்கறல்ல. நான் எதையும் கேட்க மாட்டேன். பிரக்யா, போதும், நிறுத்து. எதை நிறுத்த சொல்றீங்க? ஆக்சுவலி ஐம் சாரி, நான் தான் எல்லாத்தையும் நிறுத்தணும். ஏன்னா நான் தானே லிஃப்ட்ல வந்து சொன்னேன் திரும்பவும் என் வாழ்க்கையில வந்துருன்னு. நானே தானே அன்னைக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு லிஃப்ட்ல கட்டி பிடிச்சு என்னை விட்டு போகாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். எப்பெல்லாம் நாம சந்திக்கிறோமோ திரும்ப வந்துரு நான் தானே சொல்லிட்டு இருக்கேன் புதுசா ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்கலான்னு. நீங்க சொன்னது சரிதான், நான் ரொம்ப ஓவரா போயிட்டேன். நிப்பாட்ட சொன்னீங்க, அதை நிப்பாட்டுறதுக்கான டைம் இதுதான். மிஸ்டர் மெஹ்ரா. மிஸ்டர் மெஹ்ரா? ஆமா, மிஸ்டர் மெஹ்ரா. மிஸ்டர் மெஹ்ராவா? வேற எதுவும் இல்லையா? ஆமா, மிஸ்டர் மெஹ்ரா தான், வேற எதுவும் இல்ல. மிஸ்டர் மெஹ்ரா, இப்போ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இது கழட்டுறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உங்க புது பொண்டாட்டிக்கு தானே வாங்குனீங்க, ஆசையா வாங்குனீங்கல்ல, நீங்களே கொடுத்துருங்க. என் கல்யாணத்துல உனக்கு இவ்வளவு பிரச்சனைனா இந்த மாதிரி வெறுப்பா பேசுறதை விட்டு நார்மலா பேசு. என் மேல உரிமை இருக்குன்னு நினைச்சனா அப்ப இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னா நிப்பாட்டிடுவீங்களா?
உங்களால அவ்வளவு பெரிய முடிவு எடுக்க முடியுமா? பிரக்யா, நீ நம்பிக்கையை இழந்திருக்க. ஆனா என்னைக்கு நான் உன்னை கைவிட மாட்டேன். ஐ லவ் யூ.